வாட்ஸ்அப் செயலி மூலமாக மெட்ரோ ரயில் டிக்கெட் பெறும் வசதி சென்னை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ வாட்ஸ்அப் மூலமாக எப்படி அந்த டிக்கெட்டை பெறலாம்? தொடர்ச்சியாக மெட்ரோ ரயிலில் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 5 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் 2 வழிகள் டிக்கெட் பெறுகிறார்கள். ஒன்று ஸ்மார்ட் கார்டு மூலமாகவும், மற்றொன்று வசதியில் நின்று டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த நிலையில தற்போது சுற்று நிர்வாகம் தரப்புல வாட்ஸ்அப் பயணிகள் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும் வகையில புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 8300008600 என்ற 10 இலக்க எண்ணானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணை நம்ம சேவ் செய்து கொண்டு அதில் ஹாய் என்று டைப் செய்தால் போதும். மறுபடி அனைத்து விவரங்களும் தற்போது அதில் எந்த இடத்தில் பயணிக்க வேண்டும், எங்கிருந்து எங்கு வரைக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான டிக்கெட் விலை என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக ஜிபேயில் நம்ம பணம் செலுத்துவது அல்லது வழிகளில் பணம் செலுத்துவதற்கான பண பரிவர்த்தனைகளுக்கான கடைசி அந்த இது வரும். இது பணத்தை செலுத்திவிட்ட பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக QR கோடு மூலியமாக அந்த பயண டிக்கெட் என்பது கிடைக்கப்பெறும். இதை பயன்படுத்தி நீண்ட காசு டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த சூழலில் நேரடியாக நாம மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு சென்று உள்ளே நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். பிறகு வெளியேறும் பொழுது அதே QR கோடை ஸ்கேன் செய்து வெளியே செல்வதற்கும் அந்த கட்டணங்கள் பயன்படும். இது போல ஒவ்வொரு பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் 20% கட்டண சலுகை வழங்கப்படும் மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தற்போது சென்னை திருமங்கலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக மெட்ரோ மேலாண் இயக்குனர் குறிப்பாக சித்திக் ஆகியோர், அதே போல ராஜீவ் சத்வேதி, திட்ட இயக்குனர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் தற்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இன்று முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்த அந்த செயல்முறை விளக்கத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ரோவில் நாளுக்கு நாள் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நிலையில தற்போது கட்டுப்படுத்தும் விதமாக மெட்ரோவில் தான் அதிகமான பயணிகள் வருகை என்பது இருக்கிறது. இந்த நிலையில எளிமையாக வாட்ஸ்அப் மூலியமாக டிக்கெட் எடுத்து பயணம் மேற்கொள்வதன் மூலியமாக தொடர்ந்து பொதுமக்கள் மெட்ரோவை பயணிக்கக்கூடிய வகையில் அதை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல எளிமையாக டிக்கெட் எடுத்து செல்வதற்கு போல தற்போது இந்த வாட்ஸ்அப் என்பது வடிவமைக்கப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் அதிகமாக பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இந்த திட்டத்தின் மூலமாக டிக்கெட் பெறும் வசதி என்பது எளிமைப்படுத்தப்படும், விரைவில் மற்ற நிலையங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என்று நம்புவோம். இந்த செயலி அறிமுகம் தொடர்பான இந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.